ஓம் 22வது அத்தியாயம். ஸ்ரீசுகவாச்ச. வாமனமூர்த்தி சொல்லிட்டார். இப்படி சொன்ன உடனே பலி அசங்கலைய. யத்யுத்தம ஸ்லோக பவான் மமேரிதம் வச்சோ வியலீகம் சுரவரிய மன்யத்தே. நான் உனக்கு சொன்னேன் தான், எல்லாம் தரேன்னு சொன்னேன் தான். நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அதை நான் மெய்யா ஆக்கிடுவேன் சொல்ற. கரோம்யுருத்தம் தன்ன பவேத் பிரலம்பனம் பதம் திருதீயம் மூன்றாவது அடியை குரு சீஷ்ணி மே நிச்சம். என்னுடைய சீஷ்ணாலவை, என்னுடைய தலையிலவை. நான் சொல்வதை உண்மையாக்க காட்டுகின்றேன். எல்லாவற்றையும் அளந்தாய். மூன்றாவது அடிக்கு என்னுடைய சீஷ்ணா இருக்கு, என்னுடைய தலை இருக்கே. பிபேமி நாகம் நிறையாத் பதச்சுதோ. எனக்கு என்ன பயம் இருக்கான்னு? எனக்கு நரகம் போறேன்லாம் எனக்கு பயமே இல்லை. இந்த வர்ண பாஷத்தாலாம் கட்டின்னு இருக்கேன். எனக்கு இதை பற்றியும் பயம் இல்லை, எதை பற்றியும் எனக்கு பயம் இல்லை. ஆனால் ஒன்றுத்தை பற்றி நான் பயப்படுறேன். சொன்னதை நான் நிறைவேற்றவில்லை என்றால் எனக்கு அந்த பழிச்சொல் வரக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். அதனால் இந்த மாதிரி, அதாவது சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் எனக்கு அதை விட அவமானம் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, இல்லையா? எனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக தான். துவம் நூனம் அசுரானாம் ந பாரோக்ஷய பரமோ குருஹோ. நீ குருவா இருந்து எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்ட. எங்களுக்கெல்லாம் அசுரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அகம்பாவம் இருந்தது. அதனால இந்த சக்ஷு, என்னுடைய சக்ஷுவை நீ கண்ணை திறந்துட்ட. விப்ரம்சம் சக்ஷுராதிஷத்து. விப்ரனாக என்னுடைய கண்ணை திறந்து விட்டாய். அந்த அகம்பாவத்தில் இருந்ததுனால நாங்கள் இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிறதுலாம் அவ்வளவு அழகா தெளிவா பேசுறார் பலிமகா சக்கரவர்த்தி. அஷ்டாங்க யோகம், அதாவது பக்தி யோகம், உன்னையே நினைத்து கொண்டு சித்தியை பெறுகின்றார்கள். அந்த மாதிரி அப்படிப்பட்ட எத்தனையோ அசுரர்கள்லாம் பெற்றிருக்கா. அதாவது உன்னுடைய அருள் இருந்தால் நாங்கள் முன்னேறிடுவோம். இப்போ உன்னுடைய திருவிளையாடல், உன்னுடைய பெருமைகள் இதெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறதுனால குருவாக இருக்கிற நீர் என்னை வர்ண பாஷத்தில் கட்டியிருக்கேள். எனக்கு என்ன தண்டனை தரீங்களோ தந்துடுங்கோ. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பத்தஷ்ட வருணை, என்னை வருண பாஷையில் கட்டியாச்சு. பாஷநாதி விருட்ட நச்சவியத்தே. எனக்கு அதனால் கவலை இல்லை. பிதாமகன் யாரு? என்னுடைய தாத்தா யாரு? பிரகலாதன் இல்லையா? பிதாமகோமே பவதீய சம்மதக பிரகலாத ஆவிஷ்கிருத சாதுவாதக. அவர் யாரு? சாதுவா இருந்தவர் அவர், இல்லையா? அவர் முனிப்புங்குவர் மாதிரி பகவானையே மனதில் நினைத்து கொண்டிருந்தவர். எவ்வளவுதான் அப்பா இரண்யகசிபு என்னதான் சொன்னாலும் தன்னையே அர்ப்பித்தார், இல்லையா? ஸ்வபித்ரா அவனுடைய அப்பாவான இரண்யகசிபு செய்தாலும் தன்னையே அர்ப்பித்தவர், இல்லையா? பவத் விபக்ஷேன விசித்திர வைஷசம் சம்பிராபிதத் த்வத் பரம ஸ்வபித்ரா கிமாத்ம நானேன ஜஹாதியோ அந்ததஹ கிம் ரிக்தஹாரைஹி ஸ்வஜனாக்கிய தஸ்யுபிஹி. இதெல்லாம் இந்த தேகமெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது இப்படியே போயிடும். அது பபிள் தான், வாட்டர் பபிள் தான், இல்லையா? நீர் குமிழி தான், என்னைக்கோ போகிறது. அப்போ அந்த நேரத்தில் இந்த பிறப்பு இந்த சம்சார சக்கரத்தில் இருக்குது. இப்படி என்னைக்கோ இறக்க போகின்றோம். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பெருசாக ஒன்றும் வாழ போகிறோம்? ஒன்றும் பெரிய சுகம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே பிரகலாதன் எல்லாவற்றையும் விட்டு உங்களையே பிடித்து கொண்டிருந்தார். உங்களுடைய சரண கமலத்தில் தானே நகாத போதோ பவதப்பாத பத்மம், உங்களுடைய அழகான பத்ம பாதத்தை தானே அவர் பிடிச்சுட்டு இருந்தார். அவர் இதையெல்லாம் விட்டுவார். துருவம் பிரபேத்தே ஹியகுதோ பயம் ஜனாத். ஹியகுதோ பயம் ஜனாத், பயத்தை அழிக்கிறது. நம்முடைய சரண கமலத்தை பிடித்தால் பயமே போயிடுமே. எவ்வளவு அழகா இந்த நேரத்திலும் அவர் ஸ்துதி பண்றார் பாருங்க. உங்களுடைய செயல்னால எனக்கு இப்ப தனியா, நான் தன்னந்தனியா நிக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த நிலையில்லாத இந்த வாழ்வையை பற்றி தெரிகின்றது. ஸ்ரீசுகர் சொல்ற, இந்த பலி சொல்லிகிட்டே இருக்கச்சு அங்கே பிரகலாதன் நின்னாராம். ஆஜகாம குருஸ்ரேஷ்ட அங்கே வந்தார். பிரகலாதோ பகவத் பிரிய அங்கே நிற்கிறார். அவருடைய அந்த காந்தி இருக்கே, தமிந்திரசேன ஸ்வபிதாமகம் ஸ்ரீயா, அழகா விரோச்சமானம் நளினாய தேக்ஷம்
தாமரை கண்களை கொண்டு அழகாக அங்க வந்து நிற்கிறார். பிராம்சும் பிசங்க அவ்வளவு அழகான பீதாம்பரத்தை அணிந்து கொண்டு பகவானை நினைத்து கொண்டு ஜபித்து கொண்டிருப்பவர் அழகாக பகவானை போல் அப்படியே ஒளி வீசி நின்றுட்டு இருக்கார். பார்க்குறான் சமைக்ஷத்தை. பலி இப்போ வந்து வர்ண பாஷத்தில் கட்டியிருக்கார். அங்கே வந்து பிரகலாதன் அங்கே வந்து நின்றுருக்கார். அவருக்கு உபச்சாரம் பண்ண முடியலையாம். தஸ்மை பலிர் வாருண பாஷ யந்திரித்தக சமர்ஹணம் நோபஜகார பூர்வதத்து. அவருக்கு வந்து ஷோடச உபச்சாரமெல்லாம் பண்ண முடியல, அர்க்கியம் பாத்தியம்லாம் கொடுக்க முடியல. நனாம மூர்த்தனா அஸ்ரு விலோல லோச்சனை. அவரை பார்த்துட்டு இவனுக்கு அஸ்ரு வரத்து, ஆனந்த அஸ்ரு வரத்து. ஆனாலும் பார்க்கவும் முடியல. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு தலையும் குனிஞ்சுக்கிறான். அப்போ பிரகலாதன், சுனந்தன், நந்தன் எல்லாம் பார்ஷதர்கள்லாம் சுற்றி நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அவருக்கு அப்படி பார்த்துட்டு நனாம மூர்னா புலகாஸ்ரு விக்லவாக பகவான் பக்கத்தில் போய் அப்படி நமஸ்காரம் பண்ணுறார். பிரகலாதன் பண்ணிட்டு பேசுகிறார். இப்போ துவைவ தத்தம் பதமைந்திரம் மூர்ச்சிதம். இந்த 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 பலிக்கு இந்த பதத்தை கொடுத்ததே நீர் தானே சுவாமி. ஹிருதம் ததேவாத்திய ததைவ சோபனம் மன்யே மகானஸ்ய கிருதோ எனக்ருஹோ விப்ரம்ஷிதோ யஸ்ரிய ஆத்ம மோகனாத். ஆத்ம மோகனம் இதெல்லாம் விட்டுட்டு, அதாவது பகவானே உம்மை பிடித்து கொள்ள வேண்டுமே, அவனுக்கு அருள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் எல்லாரையும் உழண்டு அவர்களுடைய மதியை மயக்கக்கூடியது இந்த வித்தம், இந்த அர்த்தம், இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வ செழிப்பு எல்லாம். அதை வந்து ஆன்ம தத்துவத்தை இவனுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் அவர் இவ்வளோ கவலைப்படுறார். அப்படி இருக்கச்சே அவனுக்கு உண்டான செல்வ செழிப்பெல்லாம் கவர்ந்துட்டிங்கன்னா என்ன, நீங்கள் உங்களே கொடுத்துடுவேள். அப்படி அந்த ஸ்ரீமன் நாராயணான உமக்கு நமஸ்காரம்னு சொல்லி தஸ்மை நமஸ்தே ஜெகதீஸ்வராய வை நாராயணா அகில் லோக சாட்சினேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். ஸ்ரீசுகர் சொல்கிறார். இந்த கையை கூப்பிட்டு பிரகலாதம் பார்த்துட்டு இருக்கார். அப்போ வாமனன் வந்து பகவான்கிட்ட சொல்கிறார், பத்தம் வீக்ஷபதியும் சாத்வி தத் பத்னி பயவிஃபலா. பத்னி விந்தியாவளி இருக்காளே, அங்கே வந்து நடுங்கின்னு அப்படி நிற்கிறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் சுதி பண்ணுறா. கிரீடார்த்தம் ஆத்மனைத்தம் திரிஜகத் கிருதம் தே. இந்த அளவுக்கு அவள் நல்ல பாகவத உத்தமனாக இருந்திருக்கா பாருங்க. பாகவதனுடைய சாரமாக அப்படி சொல்லிட்டா. பகவானே கிரீட்டையா ஒரு விளையாட்டு போல நீங்கள் சிருஷ்டி பண்ணுறது தானே இந்த மூன்று உலகமும். சுவாமியம் து தத்ர குதியோ அபர ஈஷகுர்யுஹோ கர்த்துஹோ பிரபோ தவ கிமஸ்ய தாவஹந்தி தியக்த ஹ்ரிய த்வதரோபி தர்க்கத்ருவாதாக. இது இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கு முயன்ற பகவானே நீர்தானே. அப்போ இந்த மனிதனா நாங்கள் பிறந்து நாங்கள் என்னத்தை தான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும், எல்லாமே உம்முடையது தானே. பிரம்மவாச்ச. அப்போ பிரம்மர் வந்து சொல்ற ஜெகஸ்வரூபா, இந்த மகாபலி இப்படி கட்டி போட்டிருக்கேளே, இதை விட்டுடுங்கோ. நாயமர்ஹதி நிகிரகம், இவனை நிகிரகம் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அபியர்த்தனை பண்ணுறார். பகவானே இது மாதிரி அவர் வந்து அர்க்கியம் பாத்தியமெல்லாம் அளித்து பூஜை புரிகின்றவர்களுக்கு நல்ல முக்தியை கொடுக்கின்ற பகவான் அவர். இவன் வந்து தனக்கு தன்னிடத்தில் இருந்ததெல்லாம் அர்ப்பணை விட்டு விட்டானே, அதனால் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்கோ அப்படின்னு பிரம்மதேவர் வந்து அபியர்த்தனை பண்ணுறார். இப்போ பகவான் சொல்கிறார், பிரம்மன்னு யம் அனுகிரகணாமி தத் விஷோ விதினோம் யகம். யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ முதல்ல அவங்களுடைய வித்தம், அவங்களுடைய செல்வத்தை பறிச்சுடுவேன். ஏன்னா என் மதம் வந்துடும். அந்த புருஷனுக்கு மதம்னா தெரியும் இல்லையா, அந்த மதம் வந்துடும், செருக்கு வந்துடும். அதனால் தப்தோ லோகம் மாம் சாவம் அந்நியதே, என்னையும் உலகத்தையும் அவன் அவமானப்படுத்திடுவான். அதனால் அவனுடைய வித்தத்தை முதல்ல அவனுடைய செல்வத்தை பறித்து விடுவேன். இந்த ஜீவன் இப்படியே கர்மாவுக்கு ஆட்பட்டு பிறவிகள் எல்லாம் எடுத்து மனித பிறவி எடுக்கிறது. மனித பிறவியில் நல்ல நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது. அழகு தனம் எல்லாம் வந்து
எல்லாம் வந்தும் என்னதுன்னு அந்த ஈகோ வரலன்னா, செருக்கு இல்லைன்னா தான் அது பகவானுடைய அருள் இல்லையா? மனிதனுக்கு என்ன ஒரு எப்பொழுதுமே நான் சொல்கிறது ஒன்று, முக்குறும்பு. அவன் படித்த படிப்பு, பிறந்த குலம், இருக்கின்ற செல்வம் இல்லையா? அது அந்த இதுதான் அவனுக்கு ஒரு மதப்பை கொடுக்கறது. சரணாகதி பண்ணிட்டானா இதெல்லாம் மயங்க மாட்டான் அந்த அவன். என்னை சரணாகதி செய்தவன். இந்த பலி இருக்கின்றானே, ஏஷ தானவை தைத்தியான் நாமக்ரணி கீர்த்திவர்த்தனக, தானவர்களுக்கும் தைத்தியர்களுக்கும் தலைவனாக இருப்பவன் இவன். இவ்வளவு நடந்திருக்கு, அவன் இதை பற்றியும் கவலைப்படலையப்பா. அஜய் ஷீத ஜயா மாயாம் சீதன் நபினா முக்கியத்தி, அவன் எதை பற்றியும் கலங்கவும் இல்லை. இவனுடைய செல்வத்தை நான் பறிச்சுட்டேன். ஷீனரிக்தச்சுத ஸ்தானாத் ஷிப்தோ பத்தஷ்ட சத்ருபிகி. ஷிப்தா அவன் பெருசாக இதில் இருந்தான், ராஜாவாக இருந்தான். அதுலேருந்தும் அவனை கீழே தள்ளி விட்டுட்டேன். அவனை கட்டி போட்டுட்டேன். ஞாதி விஷ்ட பரித்தெக்தோ யாதனாம்னோ யாபித்தக, யாதனைகள் எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தேன். எல்லாரும் போயிட்டா, குரு போயிட்டான். குரு அப்படி தானே, சாபம் போயிட்டு கொடுத்தாச்சு, போயாச்சு. குருனா பத்சித சப்தோ ஜஹோ சத்தியம் ந சுப்ரத சலைருக்தோ மயா தர்மோ நாயம் திரேசதி சத்தியவாக்கு. இப்போ சத்தியத்தையே தான் வாக்காக வைத்து கொண்டிருக்கின்றானே அவன், அதை விடவில்லையே. எல்லாம் போனாலும் சத்தியத்தை வைத்து கொண்டிருக்கின்றானே. அதனால ஏஷமே பிராபிதக ஸ்தானம் துஷ்பிராபம் அமைரபி சாவர்ணேரந்தரஸ்யாம் பவிதேந்திரோ மதாசயா. பவித் இந்திரோ, இந்திரனாக பவிக்க போகின்றான். இது சாவர்ணி மன்வந்தரத்தில் இவனே இந்திரனாக போகின்றான் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இதுவரைக்கும் தாவத் சுதலம் மத்ஸ்யாத்தம், சுதலம் இருக்கே அங்கே விஸ்வகர்மா நிர்மித்தம், விஸ்வகர்மாவினால் நிர்மாணம் பண்ண சுதல உலகத்தை இவன் ஆளப்போகின்றான். அங்கிருப்பவர்கள் யத்நாத யோதோ வியாதியச்ச கிளமஸ்தந்திரா பராபவாக, அங்கே இடம் கிடச்சா பரவாயில்லன்னு தோன்றுது. அங்கே இருக்கவர்களுக்கு வியாதி கிடையாது, கஷ்டம் மன கஷ்டம் கிடையாது, ஒரு விதமான களைப்பும் கிடையாது. நோபசர்கா நிவசதாம் சம்பந்தி மமேக்ஷையா, அவர்களுக்கு எதுவுமே விஷயம் இல்லை. பகவானிடத்தில் இச்சையோடு அவர்கள் வாழ்வார்கள். எவ்வளவு நல்ல இடம் பாருங்க. அப்போ அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்திரசேன மகாராஜ யாஹிபோ பத்ரமஸ்தோ, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், இனி யாராலும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரக்ஷிஷியே சர்வதோகம், எல்லாத்த விட ஒரு படி மேலே போய் சொல்கிறார், உன்னை நான் காப்பாற்றுவேன். ரக்ஷிஷியே சர்வதோ அகம், நான் எப்பொழுதுமே உன்னை காப்பாற்றுவேன். துவாம் சானுகம் சபரிச்சதம் சதா சந்நிகிதம், நான் உன் கூடயே இருப்பேன். வீரா தத்ரமா சதா சந்நிகிதம், நான் அங்கே இருப்பேன். திரக்ஷதே பவான், உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருப்பேன். ஏதோ இந்த சேஃப்டி கார்டு, இந்த ப்ளூ கேட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளாக் கேட்ஸ்லாம், அதே போல் பகவானே அங்கே நின்று உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டார். இதை விட என்ன வேணும்? அந்த தானவர்கள் தைத்தியர்களுக்கெல்லாம் ஒடுக்கிட்டு அந்த அசுரகுணம் எல்லாம் போகும், நீங்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். 22வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. अथ अष्टमस्कन्धे द्वाविंशोऽध्यायः। श्रीशुक उवाच एवं विप्रकृतो राजन् बलिर्भगवतासुरः विद्यमानोऽप्यभिन्नात्मा प्रत्याह विक्लमं वचः। बलिरुवाच यद्युत्तमश्लोकभवान् ममेरितं वचो व्यलीकं सुरवर्यमन्यते करोमि वृथं तं भवेत् प्रलम्भनं पदं तृतीयं कुरु श्रीष्णि मे निजं बिबेब्मिनाहं निरयात् पदच्युतो न पाशबन्धाद् द्वसनाधुरत्ययां नैवार्थकृच्छात् भवतो विनिग्रहात् असाधुवादात् भृशमुद्विजेयता पुंसां श्लाघ्यतमं मन्ये
दण्डमर्हतमर्पितं यं न माता पिता भ्राता सुहृदश्चादिशन्ति त्वं नूनमसुराणां नः परोक्ष्य परमो गुरुः यो नेनेगमधान्धानां विभ्रंशं चक्षुरादिशत् यस्मिन् वैरानुबन्धेन रूढेन विबुधेतराः बहवो लेभिरे सिद्धिं यामुहैकान्तयोगिनः तेनाहं निगृहीतोऽस्मि भवता भूरि कर्मणा बद्धश्च वारुणै पाशैः नातिव्रीडेन च व्यते पितामहो मे भवति सम्मतः प्रह्लाद आविष्कृतसाधुवादः भवद्विपक्षेण विचित्रवैशसं सम्प्रापितस्त्वत्परमस्वपित्रा किमात्मनानेन जहाति योऽन्ततः किं रिक्तहारैः स्वजनाख्यदस्युभिः किं जायया संसृतिहेतुभूतया मर्त्यस्य गेहै किमिहायुषो व्ययः इत्थं स निश्चित्य पितामहो महान् अगाधबोधो भवद पादपद्मं ध्रुवं प्रभेदे हकुतो भयं जनान् भीतस्वपक्षक्षपणस्य सत्तमः अताहमप्यात्मरिभोस्तवान्धिकं दैवेन नीतप्रसवं त्यजादश्रीः इदं कृधान्तान्तिकवर्ति जीवितं यया ध्रुवं स्तब्धमतिर्न बुध्यते श्रीशुकोवाच तस्येतं भाषमाणस्य प्रह्लादो भगवत्प्रियः आजगाम कुरुश्रेष्ठ राकापदिरिवोत्थितः तम् इन्द्रसेन स्वपितामहं श्रिया विराजमानं नलिनायते क्षणं प्रांशुं पिशङ्घाम्बरमञ्जनत्विषं प्रलम्बबाहुं सुभगं समीक्षत तस्मै बलिर्वारुणपाश्रयन्दितः समर्हणं नोपजहार पूर्ववत् ननाम मूर्ध्नाश्रुविलोललोचनः सव्रीडनीचीनमुखो बभूवः स तत्र हासीनमुदीक्ष्य सत्पतिं सुनन्दनन्द्याधनुघैरुपासितम् उपेत्य भूमौ शिरसा महामना ननाम मूर्ध्ना पुलकाश्रुविक्लवः प्रह्लादोवाच तयैव दत्तं पदमैन्द्रमूर्जितं हृदं तदेवाद्य तदैव शोभनं मन्ये महान्यस्य कृतो ह्यनुग्रहो विभ्रंशितो यच्छ्रिय आत्ममोहनात् यया हि विद्वान् अभिमुह्यते यतः तत्को विचष्टे गतिमात्मनो यथा तस्मै नमस्ते जगदीश्वराय वै नारायणाखिललोकसाक्षिणे श्रीशुकोवाच तस्यानुशृण्वतो राजन् प्रह्लादस्य कृताञ्जले हिरण्यगर्भो भगवान् उवाच मधुसूदनं बद्धं वीक्ष्य पतिं साध्वी तत्पत्नी भयविह्वला प्राञ्जलिप्रणतोपेन्द्रं बभाषे वाङ्मुखी नृप विद्यावलिरुवाच क्रीडात्ममात्मन इदं त्रिजगत्कृतं ते स्वाम्यं तु तत्र कुधिरोपयैष कुर्यः कर्तुप्रभोस्तव किमस्यत आवहन्ति त्यक्तह्रियस्त्वद्वरोपितकर्तृवादाः ब्रह्मोवाच भूतभावनभूदेश देवदेव जगन्मय मुञ्जैनं हृदसर्वस्वं नायमर्हति निग्रहं कृत्स्नाथेनेन दत्ता भूर्लोकाः कर्मार्जिताश्च ये निवेदितं च सर्वस्वम् आत्मा विक्लवया धिया यल्पादयोरषडधी सलिलं प्रधाय धूर्वाङ्गुरैरपि विधाय सतीं सपर्याम् अप्युत्तमां गतिमसौ भजते त्रिलोकीं द्वाश्वानविक्लवमनाः कथमार्तिमृच्छेन् श्रीभगवानुवाच ब्रह्मण्यमनुगृह्णामि तद्विशो विदुनो मृहम् यन्मतः पुरुषस्तब्धो लोकं मां चावमन्यते यथा कदाचित् जीवात्मा संसरन् निजकर्मभिः नानायोनिष्वनीशोऽयं पौरुषीं गतिमाश्रजेत् जन्मकर्मवयोरूप विद्यैश्वर्यधनादिभिः यद्यस्य न भवेत् स्तम्भः तत्रायं मदनुग्रहः मानस्तम्भनिमित्तानां जन्मादीनां समन्दतः सर्वश्रेयप्रदीपानां हन्तमुख्येन मत्परः एष दानवदैत्यानाम् अग्रणीं कीर्तिवर्धनः अजैषीदजया मायां सीदन्नपि न मुह्यति क्षीणरिक्तश्च्युतस्थाना क्षिप्तो बन्धश्च शत्रुभिः न्यादिभिश्च परित्यक्तो यातनामनुयापितः गुरुणा भर्त्सितः शब्दो जहौ सत्यं न सुव्रतः छलैरुक्तो मया धर्मो नायं त्यजति सत्यवा एष मे प्रापितस्थानं दुष्प्रापम्
अमरैरपि सावर्णेरन्तरस्यायं भवितेन्द्रो मथाश्रयः तावत् सुदलमध्यास्तां विश्वकर्म विनिर्मितं यन्नादयो व्यादयश्च क्लमस्तन्ध्रापराभवः नोपसर्गा निवसतां सम्भवन्ति ममेक्षया इन्द्रसेन महाराज याहि भो भद्रमस्तु ते सुतलं स्वर्गिभिः प्रार्थ्यं न्यादिभिः परिवारितः न त्वामभि भविष्यन्ति लोकेशा किमुता परे त्वच्चासनाधिगान् दैत्यान् चक्रं मे सूदयिष्यति रक्षिष्ये सर्वतोऽहं त्वां सानुगं सपरिच्छदं सदा सन्निहितं वीर तत्र मां द्रक्ष्यते भवान् तत्र दानवदैत्यानां सङ्गाते भावासुरः दृष्ट्वा मदनुभावं वै सद्यः कुण्डो विनङ्क्ष्यति श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. அத்தியாயம் பலி சுத்தலத்துக்கு போகிறது. சுகர் சொல்கிறார், பகவான் வாமனர் இப்படி சொல்லிட்டார், எல்லாரும் கொண்டாடுற அந்த மகாபலி அப்படியே ஆனந்த அஷு வரத்தான். பக்தாஞ்சலி பாஷ்ப கலா குலேக்ஷனா அப்படியே கைகளை கூப்பிக்கொண்டு அவனுடைய கண்களிலிருந்து காதலாகி கசிந்தொருகி நான் தழுதழுக்க கத்கதார்தான் ஆறுது பகவான்கிட்ட சொல்கிறான். ಅಂಜಲಿ ಹಸ್ತನ ನಿನ್ನುಕೊಂಡು ಬಲಿರುವಾಚ ಅಹೋ ಪ್ರಣಾಮಾಯ ಹೃದ ಸಮುದ್ಯಮಃ. நான் இன்னும் உங்களை நமஸ்காரம் கூட பண்ணலையே பிரபன்ன, நான் இன்னும் சரணாகதி ஃபுல்லாக பண்ணலையே. அப்படிப்பட்ட எனக்கே இவ்வளவு ஒரு அருட்கடாட்சத்தை கொடுத்துருக்கேளே, இப்படி ஒரு அசுரனாக இருக்கின்ற எனக்கே இத்தனை எனக்கு சுகிருத்தத்தை கொடுத்துருக்கேளேன்னு நமஸ்காரம் பண்ணுறான். ஸ்ரீசுகௌர்வாச்ச வர்ண பாஷத்துலேருந்து அவனை விடுவித்தாயிற்று. எல்லோரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவன் சுதல லோகத்துக்கு செல்கின்றான். உடனே இவர் ஏவன் இந்திராய பகவான் பிரத்யானிய திரிவிஷ்டவம், இந்த 3 உலகத்தின் சக்கரவர்த்தியாக பலிமகா சக்கரவர்த்திலேருந்து அதை பிடுங்கி இந்திர உலகத்தை விண்ணுலகத்தினுடைய ராஜாவாக இந்திரனுக்கு அதை கொடுத்தாச்சு. அதிதேவி இதுக்காக தானே கவலைப்பட்டா இல்லையா? இதை பிரகலாதன் பார்த்தார். பிரகலாதன் சுதி பண்ணுறார். நேமம் விரிஞ்சோலபதே பிரசாதம் ந ஷீர்ண ஷர்வஹ கிமிதா பரேதே என்னோ அசுரானாமசி துர்கபாலோ விஸ்வாபி வந்தியைரபி வந்திதாங்கிரிஹி. வந்திதாங்கிரிஹி, உங்களுடைய அழகான சரண கமலத்தை நான் தொழுகின்றேன். எப்பேற்பட்ட பேர், இந்த மாதிரி யாருக்கும் அனுகிரகம் பண்ணலை. யார் யாருக்கு? பிரம்மருக்கு பண்ணலை, ஸ்ரீக்கு பண்ணலை, சிவபெருமானுக்கு பண்ணலை. என்னது, இந்த அசுரர்களாக இந்த எங்களுக்கே நீங்கள் போய் என்னமோ இந்த எங்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி நிற்கிறேன்னு சொல்லிட்டே ரக்ஷிஷாமின்னு சொன்னார் இல்லையா? இப்படி அதாவது உலகத்தை படைத்து கொண்டிருக்கின்ற வேலை செய்து கொண்டிருப்பவர் பிரம்மதேவன் இல்லையா? இவர் காத்து கொண்டிருக்கின்ற ருத்ரதேவன் அழித்தலின் அதிபதியாக இருக்கார். இப்படிப்பட்ட நீங்கள் போய் இங்கே இங்கே வாசலில் நிற்பேங்கிறே ரக்ஷிஷாமின்னு சொல்கிறீங்களே, எப்படி ஒரு விளையாட்டு போல விசித்திரமான இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி மாயா விலாசமாக திருவிளையாடல் பண்ணிண்டு எல்லோரையும் காத்து அரவணைத்து கொண்டு பக்த பிரியோ யதசி கல்பதரு ஸ்வபாவக, கருணையோடு கற்பகத்தரும் மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்குறவாறு இருக்கின்றீர்களே அப்படின்னு அவர் நமஸ்காரம் பண்ணுறார். ஸ்ரீ பகவானுவாச்ச வத்ச பிரகலாதா பத்ரம் தே. பிரகலாதா உனக்கு குழந்தை பிரகலாதா உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பிரயாகி சுதலாலயம் மோதமானக ஸ்வபௌத்திரேன ஞாதீனாம் சுகமாவக. உன்னுடைய பேரனோடு சேர்ந்து அங்கே சுதல லோகத்துக்கு சென்று நன்றாக வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லி அங்கு நித்தியம் திருஷ்டாசி, அங்கே என்ன பார்ப்ப, மாம் தத்திர கதாபாணிம் அவஸ்திதம், கதையை ஏந்தியவனாக செக்யூரிட்டி கார்டு மாதிரி பகவான் காப்பாற்றுவேங்கிறார். மத் தர்ஷனம் மகாஹ்லாத, அந்த ஆஹ்லாதத்தில் நீ தலைச்சிருக்கணும்னு சொல்லி பகவான் சொல்கிறார்.
எல்லாருமாக சேர்ந்து பிரகலாதன் பகவானிடத்துல சரின்னு சொல்லிட்டு பலியோடு கூடி சூதல் லோகத்துக்கு போகிறார். அப்போது வாமன பகவான் வந்து அங்கே சொல்கிறார், மகாபலி அதாவது சுக்ராச்சாரியர்கிட்ட சொல்கிறார், பிரம்மன்னு சந்தனு சிஷ்யச கர்ம சித்திரம் விதன்மதா. பிரம்மன்னு அங்கே அடைமொழி, பிரம்மத்தை அறிந்தவரே அப்படின்னு அடைமொழியில் கூப்பிட்டு மகாபலி பண்ண எத் கர்மசு வைஷமியம், அவர் கர்மா அப்படியே நின்றுடுத்து. 100வது வேள்வி இல்லையா, அதனால் அதை வந்து நடுவில் அது மாதிரி நிறுத்தக்கூடாது இல்லையா. பிரம்ம திருஷ்டம் சமம்பவை தப்பு குறைஞ்சு போயிடும். சுக்ரவாச்ச, அதனால் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லணும்னா சுக்ர சொல்கிறார், குத தற்கர்ம வைஷமியம் எஸ்வ கர்மேஸ்வரோ பவான்னு பகவானே எல்லாத்தையும் நீர்தானே நியமம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கச்சு இந்த யஜ்ஞ புருஷனாக இருக்கிறதே நீர் தான், சர்வபாவேன பூஜிதாக. அப்படி இருக்கிறச்சு அதில் என்ன குறை வந்து விட போகின்றது? ஸ்வரமோ இல்லை அந்த அந்த சொல்லுகின்ற பொழுது ஸ்வரக்குறைவோ இல்லை எது அக்ஷர பத பிரஷ்டம் சொல்கிறாங்க, அது மாதிரி எந்த குறைபாடு இருந்தாலும், அதாவது பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டு நம்ம செஞ்சுட்ருக்கோம் போது அதில் குறை இருக்காது. உங்களுடைய ஒரு நாமா சொன்னால் போருமே, சர்வம் கரோதி நிச்சித்திரம் நாம சங்கீர்த்தனம் தவ. என்ன குறை இருந்தாலும் பகவானே உன்னுடைய ஒரு நாமா சொன்னால் போருமே, அந்த குறை நீங்காதா. ததாவி வததோ பூமன்னு கரிஷ்யாம அனுசாசனம். அனுசாசனம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன்னு சொல்ல உடனே ஸ்ரீசுகர் இங்கே சொல்கிறார், பகவான் சொன்னதை கேட்டு எல்லாரும் அந்த எடுத்து அந்த வேள்வியை முடிக்கிறாளாம். வாமன பகவான் வந்து பலிகிட்ட அந்த 3 அடியை யாஜகம் பண்ணி அந்த மீண்டும் இந்திரனுக்கு அவனுடைய அந்த பொறுப்பை கொடுத்து விடுகின்றார். இப்படியாக எல்லாருமாக சேர்ந்து லோகபாலகரோட தலைவராக வாமனமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் செய்து லோகானாம் லோகபாலனாம் அகரோத்து வாமனம் தலைவனாக பட்டாபிஷேகம் செய்ய அனைத்து வேதங்களும் முழங்க தேவர்கள் எல்லோரும் அங்கே வந்து சேர வாமனரை உப இந்திரனாக செய்தார். உபன அருகில் இல்லையா. அப்போது எல்லா ஜீவராசிக்கும் ததா சர்வாணி பூதானி புருஷம் மும்முத்திரே. ரொம்ப சந்தோஷமாக எடுத்து எல்லாருக்கும். உடுப்பா ராஜா இதெல்லாம் கேடு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு இந்திரன் வந்து பிரம்மதேவருடைய அனுமதியோடு வாமனமூர்த்தியை வந்து தன்னுடைய விமானத்தில் ஏற்றி ஸ்வரலோகத்துக்கு கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு அந்த அரசிரமை கிடைச்சுடுத்து, ஐஸ்வர்யம் கிடைச்சுடுத்து. பிரம்மா சர்வ குமாராஷ்ட பிருக்வாத்யா, பிரம்மதேவர் சர்வ பரமசிவன் சனத்குமாரர்கள் பிருகு முதலிய ரிஷிகள் பித்ருகணங்கள் எல்லா ஜீவராசிகள் எல்லாரும் வந்து பகவானுடைய இந்த அற்புதமான திருவிக்ரம அவதார திருவிளையாடலை புகழ்ந்து பாடுறாளாம். பாடி அவரவர்கள் சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாமன சரிதத்தை முழுமையாக கேட்பதினால், இந்த வாமன அவதாரத்தை முழுமையாக கேட்பதினால் அனைத்து வித பாபங்களும் உருக்கிரமசிய சரிதம் ஸ்ரோத்ரூணாம் மோச்சனம் கிடைக்கின்றது எல்லா பாபங்களிலிருந்தும் என்று சொல்கின்றார். வாரம் மகிம்ன ஒரு விக்ரமத்தோ, இதெல்லாம் கணக்கிலடங்காத திருப்பி அந்த சப்தம் வந்திருக்கு பாருங்க. கணக்கிலடங்காத திருவிளையாடல்கள், பரிபூர்ணமான பகவானுடைய திருவிளையாடல்கள். இதை வந்து இந்த திருவிளையாடல்களை கேட்டு இந்த வாமன சரிதத்தை கேட்பதினால் உயர்ந்த கதியை யைதம் தேவசிய ஹரேர் அத்புத கர்மனக அவதாரானு சரிதம் சுண்மன்னு யாதி பராம் கதி, நல்ல கதியை பக்கட அடைவார்கள். என்ன யஜ்ஞங்கள் எதை செய்யுங்காலும் இந்த திருவிளையாடல் இந்த சரிதத்தை சொல்கிறதுனால அந்த கர்மம் நல்ல கர்மமாகின்றது அப்படின்னு சொல்லி அழகான பலப்பிராப்தி சொல்லி முடிக்கிறார்.
23வது अथ अष्टमस्कन्धे त्रयोविंशोऽध्यायः। श्रीशुकोवाच इत्युक्तवन्तं पुरुषं पुराधनं महानुभावोऽखिलसाधुसम्मतः बद्धाञ्जलिर्भाष्पकलाकुलेक्षणो भक्त्युद्गलो गद्गतया गिरा ब्रवीन्। बलिरुवाच अहो प्रणामाय कृतः समुद्यमः प्रपन्नभक्तार्थविधौ समाहितः यल्लोकपालैस्त्वदनुगृहोमरैः अलब्धपूर्वोपसते सुरेर्पितः। श्रीशुकोवाच इत्युक्त्वा हरिमानम्य ब्रह्माणं स्वभवं ततः विवेशसुतलं प्रीतो बलिर्मुक्तः सहासुरैः। एवमिन्द्राय भगवान् प्रत्यानीय त्रिविष्टभं पूरयित्वा दिदे कामम् अशासत् सकलं जगत् लब्धप्रसादं निर्मुक्तं पौत्रं वंशधरं बलिं निशाम्य भक्तिप्रवणः प्रह्लादमिदमब्रवीत्। प्रह्लादोवाच नेमं विरिञ्जो लभते प्रसादं न श्रीर्न सर्व किमुता परेते यन्नो सुराणामसि दुर्गपालो विश्वाभिवन्द्यैरभिवन्दिधाङ्घ्रिः यत्पादपद्ममकरन्दनिषेवणेन ब्रह्मादयः शरणधा स्नुवते विभूतिः। कस्माद्वयं कुसृधय कलयो नयस्ते दाक्षिण्यदृष्टिपदवीं भवदप्रणीताः चित्रं तवेहितमहोमिदयोगमाया लीलाविसृष्टभुवनस्य विशारदस्य सर्वात्मनः समदृशो विषमस्वभावो भक्तप्रियो यदसि कल्पतरुस्वभावः। श्रीभगवानुवाच वत्सप्रह्लादभद्रं ते प्रयाहि सुथलालयं मोदमानस्वपौत्रेण ज्ञातीनां सुखमावह नित्यं दृष्णासि मां तत्र गतापाणिमवस्थितं मद्धर्शनम् अहाक्लाद ध्वस्तकर्मनिबन्धनः। श्रीशुकोवाच आज्ञां भगवतो राजन् प्रह्लादो बलिना सह भाडमित्यमलप्रज्ञो मूर्धन्याधाय कृताञ्जलिः परिक्रम्यादिपुरुषं सर्वासुरचमूपतिः प्रणदस्तदनुज्ञातः प्रविवेश महाभिलम्। अतोहोशनसं राजन् हरिर्नारायणोऽन्दिके आसीनमृत्विजां मध्ये सदसि ब्रह्मवादिनां ब्रह्मन् सन्दनुशिष्यस्य कर्मचिद्रं वितन्वतः यत्तत्कर्मसु वैषम्यं ब्रह्मदृष्टं समं भवे। शुक्रोवाच कुतस्तत्कर्म वैषम्यं यस्य कर्मेश्वरो भवान् यज्ञेशो यज्ञपुरुषः सर्वभावेन पूजितः मन्त्रतस्तन्त्रतश्छिद्रं देशकालार्हवस्तुतः सर्वं करोति निश्चिद्रं नाम संकीर्तनं तव तथापि वततो भूमन् करिष्यामनुशासनम् एतत् श्रेयःपरं पुंसां तत्तवाज्ञानुपालनं। श्रीशुकोवाच अभिनन्द्य हरेराज्ञा उशना भगवानिति यज्ञच्छिद्रं समाधत्त भले विप्रशिभिः सह एवं भलेर्महीं राजन् भिक्षित्वा वामनो हरिः ददौ भ्रात्रे महेन्द्राय त्रिदिवं यत्परैर्कृतं प्रजापतिपतिर्ब्रह्मा देवर्षि पितृभूमिपैः दक्षभृगु अंगिरो मुख्यैः कुमारेण भवेन च कश्यपस्यादिथे प्रीत्ये सर्वभूतभवाय च लोकानां लोकपालानाम् अखरोद्वामनं पतिं वेदानां सर्वदेवानां धर्मस्येष श्रियः मङ्गलानां व्रतानां च कल्पं स्वर्गापवर्गयोः उपेन्द्रं कल्पयाश्चक्रे पतिं सर्वविभूतये तथा सर्वाणि भूतानि वृषं मुमुदिरे नृप ततस्त्विध्रपुरस्कृत्य देवयानेन वामनं लोकपालैर्धिवं निन्ये ब्रह्मणा च अनुमोदितः प्राप्य त्रिभुवनं चेन्द्र उभेन्द्रभुजपालितः श्रिया परमया जुष्टो मुमुदेश गतशाद्वसः ब्रह्मा सर्वकुमारश्च भृग्वाद्या मुनयो नृप पितरः सर्वा भूतानि सिद्धा वैमानिकाश्च ये सुमहत्कर्म तद्विष्णोः गायन्तः परमाद्भुतं धिष्ण्यानि स्वानिथे जग्मुः अदितं च शशंसिरे सर्वमेतन्मयाख्यातं भवतः कुलनन्दन उरुक्रमस्य चरितं श्रोतॄणाम् अखमोचनं पारं महिम्न उर्विक्रमतो गृणानो यः पार्थिवानि विममे स रजांसि मर्त्याः किं जायमान उत जात उपैति मर्त्यः इत्याह मन्द्र धृगृषिपुरुषस्य यस्य यं य इदं देवदेवस्य हरेरद्भुतकर्मणः अवतारानुचरितं शृण्वण्याति परां गतिं क्रियमाणे कर्मणीतं दैवे प्रीत्येथ मानुषे यत्र यत्रानुकीर्त्येद
तत्तेषां सुकृतं विदुः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय 24வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட இந்த ஸ்கந்தம் முடியறது 8வது ஸ்கந்தம். ரொம்பவும் அருமையான மத்ஸ்ய அவதாரம். நம்ம எவ்வளவு அழகாக பால மீனகான்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? அது அவ்வளவு அழகாக விரிவாக இருக்குது பாகவதத்தில். இந்த மத்ஸ்ய அவதாரம் உங்களுக்கு தெரியும், எல்லா விருப்பங்களும் நிறைவேறும்லாம் நிறைய பலப்பிராப்தி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லாருக்கும் மூல காரணமான இந்த பகவானுடைய இந்த மத்ஸ்ய அவதாரத்தை படிப்பதாலும் கேட்பதனாலும் அனைத்து பாபங்களிலிருந்தும் நாம் விடுபடலாம்ங்கிறது தான் பலப்பிராப்தி. அது மட்டும் இல்லை, எல்லா விருப்பங்களும் நிறைவேறும், முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற பலப்பிராப்தி கொண்ட மத்ஸ்ய அவதாரம். ராஜோவாச்ச. இப்போ ராஜா கேட்குறார், பகவன் ஸ்ரோதும் இச்சாமி ஹரேர் அத்புத கர்மனக. சுகபிரம்மத்தை கூப்பிட்டு கேட்குறார், ஹரியினுடைய அற்புதமான அந்த லீலைகளெல்லாம் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவதார கதா மாத்தியம் அவதார கதா மாத்தியம் மாயா மத்ஸ்ய விடம்பனம், மத்ஸ்ய ரூபம் எடுத்த அவருடைய அவதாரத்தை கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதைவிட ஒரு அழகான கேள்வி, எதற்காக இந்த ரூபம்? மாத்ஸ்யம் லோக ஜுகுப்சிதம். இதெல்லாம் அந்த மத்ஸ்ய ரூபத்தினை கண்டாலோ இல்லை அதனுடைய அந்த துர்கந்தமோ அதெல்லாம் யாருக்குமே பிடிக்காத விஷயமாச்சு. என்னத்துக்கு மத்ஸ்யமாக இவர் அவதாரம் எடுத்தார்? இந்த மத்ஸ்ய அவதாரம் ஏதன்னோ பகவன் சர்வம் யதாவத் வக்தும் அர்ஹசி, எல்லாருக்கும் நல்லது, உத்தம ஸ்லோக சரிதம், சர்வலோக சுகாகம். இங்கே பாருங்க, முதல்லயே அவர் பலப்பிராப்தி சொல்றார். அவர் எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பது, எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பது, அப்படிப்பட்ட இந்த அவதாரத்தை சொல்லுங்கன்னு கேட்க சூத புராணிகர் சொல்ற சௌனகாதி முனிவர்கள்ட்ட பரீட்சித்து இப்படி கேட்ட உடனே சுகபிரம்ம மத்ஸ்ய அவதாரத்தை சொல்ல ஆரம்பித்தார்னு சொன்னார். ஸ்ரீ சுகோவாச்ச. கோவிப்ர சுரசாதூனாம் சந்தசாமபி ச ஈஸ்வரக. ஏதாவது நிறைய வார்த்தைகளை சேர்த்து சொல்கிறார். ரக்ஷாம் இச்சன் தனூர்தத்தே தர்மஸ்ய தர்த்தஸ்ய சைவகி. பகவான் ரக்ஷணம் பண்ணுறதுக்காக அவதாரம் எடுக்கிறார். யார் யாரெல்லாம் ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்கிறார் பாருங்க. கோ விப்ரசோனு, விப்ர அந்தணர்கள், சுரர்கள், விப்ர சுரர்கள், சாதுக்கள், சந்தஸ் வேதம், ஈஸ்வரன், அதாவது ஈஸ்வரனாக அவர் இருந்து கொண்டு வேதங்கள் தர்மத்துக்காகவும் எல்லாம் அசேஷமாக இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் ரக்ஷணம் பண்ணுறதுக்காக அவதாரம் எடுக்கிற சர்வசக்கரான அவருக்கு எல்லாத்துலேயும் அவர் இருக்கிறதுனால அதில் உயர்ந்து தாழ்ந்ததுங்கிற விஷயமே இல்லை. இது அடிக்கடி நான் நம்மளுடைய சத்சங்கத்தில் சொல்கிறது உண்டு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். எதையுமே நம்ம அருவருக்கத்தக்க விஷயமாக நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் பகவான் இருக்க. கல்பத்துக்கு முந்தின கல்பம், அதோடைய முடிவில் பிரம்மதேவர் என்ன பண்ணார்? ஆசீத திதி கல்பாந்தே பிராமோ நைமித்திகோ லயக. பிரம்மதேவர் தூங்குறார். அதுதான் நைமித்திக பிரளயம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? சமுத்ரோ பப்ளுதாஸ் தத்ர லோகா பூராதையோ நிருப. அப்போ அந்த பிராமம் என்கிற நைமித்திக பிரளயம் தோன்றித்து எல்லாம் கடலில் மொழியெடுத்து பிரளயம் தோன்றின நேரம் பிரம்மதேவருக்கு தூக்கம் வந்தது. நல்லா தூங்கிட்டார். அவர் தூங்கரிச்சு அவருடைய முகத்தோ நிஸ்ருதான் வேதான், அவருடைய முகரந்திரத்தின் வழியாக வேதம் வந்ததை ஹயக்ரீவன் அவனுடைய மாயாவித்தனத்தினால அதை அபகரித்து கொண்டான். அதனால் பகவான் மத்ஸ்ய அவதாரத்தை எடுத்தார். ததார சபரி ரூபம் பகவான் ஹரிரீஸ்வரர். அந்த நேரத்தில் தத்திர ராஜரிஷி கஷ்டின் நாம்னா சத்யவிரதோ மகான். சத்யவிரதன்கிற ராஜரிஷி இருந்தார். அவர் பகவானையே தியானம் பண்ணுறவர். சத்யவிரதன் தான் இந்த விவஸ்வானான சூரியனுடைய மகனாகவும் ஸ்ராத்த தேவன்
அதாவது இவர் வந்து இவ்வளோ ஒரு சிரேஷ்டமானவர், எப்பொழுதுமே பகவானை நினைத்து கொண்டிருப்பவர் அவர்தான். அடுத்த இது வைவஸ்த மனுவாக இருக்க போகிறோம் அவர்தான். அந்த சத்தியத விரதன் ஜலதர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன மீனை பார்த்தார். அதுதான் பட்டத்திரி பால மீனகன்னார். இங்கே வந்து ஏகதாக்கிருத மாலாயாம் குருவதோ ஜலதர்ப்பணம் தஸ்யாஞ்சலியுதகே, அஞ்சலி அஸ்தனாக இருக்கும்போது காட்சி சபரியே காப்பிய பாக்கியத, சின்ன மீன் பார்த்தாராம். சத்தியவிரதோ அஞ்சலிகதாம் சஹத் தோயேன பாரத உத்சசர்ஜ, அதை அப்படியே போட்டுட்டார். நதி தோயே ஷபரி திரவிடேஸ்வரர், திராவிடத்திலே பாண்டிய தேசம் மன்னனாக சத்தியவிரதான் இருந்து வந்தான். அதை அப்படியே நதியில் போட்டார். தமாக சாதி கருணம் மகா கார்மிகம் நிருப்பம், அது சொல்கிறது, அது குட்டி மீன் சொல்கிறது தான் எவ்வளவு கருணை கொண்ட நிருப்பன் ராஜா, ரொம்ப கருணை கொண்ட ராஜா தான். நீர் வந்து என்னை காப்பாற்றுவோம். யாதோப்பியா ஞாதிகாப்பியோ தீனா மாம் தீன வச்சல, தீனர்களுக்கு வச்சலனான ஏழை பங்காளனாக நீர் என்னை எப்படி கதம் விசுருஜசே, எப்படி என்னை இப்படி விட்டுட்டு போகிறீங்க நான் இந்த பெரிய இடத்துல, இதில் வந்து நான் குட்டியாக இருக்கேன், என்னை ஏதாவது சாப்பிட்றாதோ, நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், எனக்கு பயமாக இருக்கேன். பீதாம் அஸ்மின் சரிஜலே, இந்த சரித்தில் இந்த நதி ஜலத்தில் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் என்னை விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப கருணையோடு இருக்கின்ற அவரை பார்த்து ரொம்பவும் மெதுவாக அந்த மீன் சொல்லிட்டு, உடனே அவர் வந்து அது பாவம் இது இப்படி சொல்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கமெண்டூலில் போட்டார். கலஷாப்சு நிதாயினாம் தயாளோர் நின்னிய ஆசிரமம், தன்னுடைய ஆசிரமத்தை கொண்டு போனார். அந்த ஆசிரமத்தில் இரவு நேரத்தில் அந்த கமெண்டூல அது பெருசாக வளர்ந்துட்டு சாது தத்ரைக ராத்திரேன்னு வர்த்தமானா கமெண்டலோ பெருசாக எடுத்து அலப்தவா ஆத்மவாகாசம் வா இதமாக மஹீபதி, இடம் இல்லை அதுக்கு, அதனால் அவர் வந்து அது மஹீபதி ராஜாவை பார்த்து சொல்லிட்டு, நாகம் கமண்டலாவஸ்மின் கிருச்சரம் வஸ்து மிகோத்சகி, என்னால் இதில் இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. கல்பயோகோ சூய்பலம் எத்ராகம் நிவசே சுகம், என்னை பெரிய இடத்துல கொஞ்சம் சுகமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து சயேனாந்தத ஆதாய நிதாதோ, அது பெரிய ஒரு தொட்டியாக அதில் கொண்டு போய் விட்டார். ஒரு முகூர்த்தத்திலே அது 3 முழமாக பெருசாக எடுத்தான். தத்திர சுக்தா மௌத்தேன அஸ்த கிரயமா வர்த்ததை 3 முழமாக பெருசாக எடுத்து உடனே அதை சொல்கிறது, நாம ஏத தலம் ராஜன் சுகம் வஸ்து முதஞ்சனம், இல்லை இங்கே எனக்கு சுகமாக இருக்க முடியல, மிருதுதேகி பதம் மகியம் யத்வாகம் சரணங்களா, உன்னை சரணாகதி அடைஞ்சிட்டேனே எனக்கு பெரிய இடம் கொடு. உடனே ராஜா என்ன பண்ணார், ததா ஆதாய சாராஞ்ஞா சிக்தா ராஜன் சரோவரத்தில் விட்டுட்டா, பெரிய ஏரியில் விட்டார். ததா விரியாத்மனா சோயம் மகாமீனோ அன்பவதத்தகா, பெரிய மீனாக எடுத்தான், பெருசாக ஆக்குபை வந்துடுது. நைதன்மே ஸ்வஸ்தையே ராஜன் உதகம் சலிலோ கசன், என்னை இந்த நீர்லேயும் இது என்னால் இருக்க முடியாது, எனக்கு இடம் பத்தலை, அதனால பெரிய இடத்துல பெரிய ஏரியில் கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தியுக்தசோ அனையன் மத்ஸ்யம் தத்ரா விதாசின், ஒரு இடமாக கொண்டு போய் விடுறான், பெருசாக இருக்குது. லாஸ்ட்டில் ஜலாசய சம்மிதம் தம் சமுத்திரே பிராட்சி பச்சிஷு, சமுத்திரத்தில் கொண்டு விட்டார். கடலில் விட்டோன்னா அந்த மீன் வந்து பேசித்தான். ஷிப்பியமான ஸ்தமாஹேதமிக மாம் மகராதய அதந்தியபிலா வீரமா நேஹோ திருஷ்டும் அரகசி, எனக்கு பயமாக இருக்குது, பெரிய பெரிய பலம் கொண்ட மீன்கள்லாம் திமிங்கலம் போன்ற பெருசெல்லாம் இருக்குமே, எனக்கு விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு அது சொல்கிறத கேட்டு இவருக்கு ரொம்ப கருணையாக போயிடுது. அப்போ தான் அவர் யோசிக்கிறார், ஏவம் விமோகிதஸ்தேன வததா வல்குபாரா பாரதி, அப்போ கேட்குறார், தமாக கோபவான்னு, நீர் யார், மத்ஸ்ய ரூபேன மோகேன், இந்த மத்ஸ்ய ரூபத்தில் வந்து என்னை மோகிக்கின்றீர்களே, மோகிக்கும்படி செய்கின்றீர்களே, நீர் யார், ஒரு பகல்லையே இவ்வளவு 400 யோஜனை அளவுக்கு பெருசாக வளர்ந்துட்டீரே, இது வரைக்கும் நான் இது மாதிரி பார்த்ததே இல்லையே, யோ பவான்னு நீங்கள் யார், நூனம் தொம் பகவான், நிச்சயமாக நீங்கள் பகவான் தான் இருக்கணும், சாக்ஷாத்தா அந்தர்யாமியாக இருக்க, சர்வந்தர்யாமியாக இருக்க ஹரி நாராயணோ அப்படிங்க, நாராயணனாதான் இருக்கணும், அனுகிரகாய பூதானாம் சச்சை ரூபம் ஜலோகசா,
எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பகவானே உமக்கு நமஸ்காரம். நமஸ்தே புருஷஸ்ரேஷ்ட ஸ்திதியுத்பத்திய ஈஸ்வர பக்தானாம் ந பிரபன்னானாம் முக்கியோ ஹியாத்ம கதிர்விபோ. எனக்கு நீங்கள் கதி, நீங்கள் தான் கதி அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, என்ன அவதாரமாக இந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் அது தெரிஞ்சுக்கணும்னா சொல்கிறார். ஞாதும் இச்சாமிதோ, எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ந தே அரவிந்தாட்ச பதோபசர்ப்பணம் மிருஷா பவேத் சர்வ சுஹுத் பிரியாத்மனக. அப்போது இவர் மீனாக இருக்கின்ற அந்த ரூபத்தை பார்த்து, பகவானே நீர் உங்களுடைய ரூபத்தை காட்டி எனக்கு அருளி கொண்டிருக்கின்றீர்களே, அற்புதமான இந்த ரூபத்தை காட்டி அருளி கொண்டிருக்கின்றீர்களேன்னு சொன்ன உடனே ஸ்ரீசுகர் சொல்கிறார், இதி பிருவான நுபதின் ஜெகத்பதி. இந்த மாதிரி ஜெகத்பதியான சத்தியவர்தன் சொல்லவே பகவான் மத்ஸ்யமூர்த்தி அவனுக்கு நன்மை புரியும் பொருட்டு பேச ஆரம்பித்தாராம். அது ஸ்ரீ பகவான் வாச்சான்னு அடுத்து சொல்கிறார். சப்தமேத்திய இது சொல்கிறார். இன்றிலிருந்து 7வது நாள் இந்த பூர்புவ சோஹ மகாஜனதபான்னு எல்லாம் இருக்கு. இந்த எல்லாம் பிரளய பெருங்கடலில் முழுக போகிறது. அதில் மூழ்கி மறையும் போது ஒரு பெரிய படகு வரும். உபஸ்தாசியதி நௌக, பெரிய படகு காச்சித் விஷாலா துவாம் ஏறிட்டா உன் பக்கத்தில் வரும். துவம் தாவத் ஔஷதி தாவத் ஔஷதி சர்வா பீஜா உச்சாவச்சானிச்ச. நீ என்ன பண்ணணும் அப்போது, அந்த தாவத்து துவம் நீ ஔஷத மூலிகைகள் எல்லாம் லதா அதாவது கொடிகள் செடிகள் மரங்களுடைய பீஜங்கள் இருக்க பீஜானு உச்சாவச்சான் அதெல்லாம் எடுத்துனுட்டு சப்த ரிஷியோடு கூடி அதில் ஏறிக்கொள். ஆரோக்கிய பிரகதியும் நாமம் அது அந்த படகில் ஏறிக்கொண்டு ஏகார்ணவே நிராலோகே ருஷி நாமேவ பச்சசா, ரிஷிகளோடு சேர்ந்து கொண்டு நீ அந்த படகில் அமர்ந்து அப்படியே சுற்றி வரலாம். அந்த நேரத்தில் புயல் தோதூயமானாம் தாம் நாவம் சமீரேன பலியசா, காற்றினால் அப்படியே அங்கங்கயுமா ஆட ஆரம்பிக்கும். அப்பொழுது உபஸ்திதஸ்யமே, நான் அங்கு வருவேன். ஸ்ருங்கே நிபத்னிஹி மகாஹினா, என்னுடைய ஸ்ருங்கத்தில் என்னுடைய கொம்பில் நீ வாசுகை கொண்டு அதை கட்டிவிடு, இந்த படகை கட்டிவிடு. இரவு காலம் முடிகிற வரைக்கும் சப்தரிஷிகளோடு நீ அந்த படகை நீ அமர்ந்து கொள்ள, நான் அந்த படகை இழுத்து கொண்டு பிராமினி ஷோப்ரபோ அப்படியே விளையாடிட்டு வருவேன். அகம் துவம் ரிஷிவிசாகம் சகநாவம் முதன்மதி விகர்ஷன் விசரிஷ்யாமி யாவத், அப்படியே சுற்றி காட்டின்னு வருவேன். மதியம் மகிமானம் ச பரம் பிரம்மேது சப்திதம். அப்போ நீ என்னெல்லாம் என்கிட்ட கேட்குறியோ அந்த பரபிரம்ம தத்துவத்தை உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மறைகின்றார். சத்யவிரதன் என்ன பண்ணார், ஆஸ்தீர தர்பான் பிராக்லூலான் ராஜஸ்ரீ பிராகுதமிகா, கிழக்கு முகமாக தர்பையை பரப்பி அது மேலே வடக்கு முகமாக உட்கார்ந்து பகவான் அப்படியே தியானம் பண்ணுறார். அப்பொழுது பகவான் சொன்ன மாதிரியே அப்படியே கடல் அப்படி கொந்தளிக்கிறது, எல்லாம் அப்படியே பூமி முழுக்க கடலில் மூழ்கி எடுத்து. அப்போது பகவான் சொன்னதை நினச்சிட்டு இருக்கச்சு அங்கே பெரிய ஒரு படகு தியாயன் பகவதாதோ அவருடைய ஆதேசத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கச்சு தத்ருஷே நாவமாகதம் நாவம் போட்டு வந்துடுத்தாங்க. தாமாறு ரோக எழுந்து அதில் ஏறினுட்ட யார் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஔஷதி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சப்தரிஷிகளையும் கூட்டிக்கொண்டு தமோச்சுர்முனேக எல்லாரையும் கூட்டிக்கொண்டு அதில் ஏறி உட்கார்ந்துட்டார். அப்போ சப்தரிஷிகள் சொல்கிறார், நீங்கள் தியானம் பண்ணுங்க பகவான் என்னும்போது அந்த கடலில் ஒத்த கொம்போட வரார் பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்துட்டு. சோ அனுக்கியாத்தோ ததோ ராஜ்யா பராதுராசின் மகார்ணவ, அந்த மகார்ணத்தில் ஏகசுங்க தரோ மத்ஸ்யோ ஹைமோ நீத யோஜனக, 4 லட்சம் யோஜனை கொண்ட அந்த அப்படியே ஹைமம் தங்க மீன் அப்படியே ஜிலுன்னு அப்படியே மினுக்கிறது பெரிய மீன் ரூபத்தில் அங்கே பகவான் தோன்றினார். நிபத்திய நாவம் தத் ஸ்ருங்கே யதோக்தோ ஹரிமாபுரா. பகவான் சொன்ன மாதிரி அந்த தோணியை வாசுகி பாம்பை கொண்டு அந்த ஒற்றை கொம்பு இருக்கு இல்லையா, அந்த மத்ஸ்ய ரூபம் எடுத்த பகவானுடைய அந்த ஸ்ருங்கத்தில் கட்டிட்டார். ராஜோவாச்ச. அப்போது அவர் துதி சொல்கிறார்,
எங்களுடைய அறியாமை தானே இதெல்லாம் எங்களுக்கு மறைக்கிறது. அதனால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அதற்கு இந்த அகங்காரம்ங்கிற அந்த கிரந்தியை நீக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க, இந்த ஜீவாத்மா அஞ்ஞானத்தில் புரண்டு கொண்டிருக்கின்றது அப்படின்லாம் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த சத்தியவர்த்தன். எப்படி வெள்ளி தங்கம்லாம் வந்து புடம் போடுறோமோ அதே போல் இந்த ஜீவாத்மா உண்மையே நினைத்து கொண்டார். எத் சேவையா அக்னேரேவ ருத்ரரோதனம் புமான்னு விஜக்யான் அமலமாத்மன தம. அமலமாக ஆகிடும், அப்படியே அழுக்கெல்லாம் நீங்கள் பெரும் பகவானை நினைத்து கொண்டே இருக்க. அதனால் எனக்கு குருவாக இருந்து குரோர் குரு பூயாத் சயீஷக பரமோ குரோர் குரு, எனக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்க சரணாகதி பண்ணார். எப்படி வந்து சக்ஷு கண் இல்லாதவன் இன்னொரு கண் இல்லாதவனை கூட்டி கொண்டுவது போல் அறிவே இல்லாதவன் இன்னொருத்தனைக்கு வந்து நான் வழிகாட்டுறேன்னு சொன்னேன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றியை காண முடியாது. ஆனால் நீங்கள் ஸ்வயம் பிரகாஷான பகவானே நீவிர் எனக்கு ஆன்ம குருவாக இருந்து எல்லாவற்றையும் சொல்லித்தர வேண்டும். அஜ்ஞானியாக மனிதன் இருந்து கொண்டு இருக்கிறச்சே ஞான உபதேசம் செய்தால்தான் அந்த அஜ்ஞானம் நீங்கும் என்று ரொம்ப அழகாக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். இப்படி குரு உபதேசம் கிடைக்கிறதுனால பிரபத்தியா சரணாகதி பண்ணுறதுனால பகவானுடைய நிஜமான பதத்தை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அழகாக சத்தியவிரதன் சொல்லிட்டு இருக்கார். துவம் சர்வலோகசி சுகூர்த்து, பகவானே நீர் யார் எல்லா லோகத்துக்கும் சுகூர்த்து. பிரிய ஈஸ்வரன் ஹியாத்மா குரு ஞானம் அபீஷ்ட சித்திகி. அபிஷ்ட சித்திகி என்னெல்லாம் நினச்சோனோ அதெல்லாம் சித்தி பண்ணுறவர் ஞான ஸ்வரூபன். அதனால தான் இந்த பலப்பிராப்தி என்ன சொன்னோம், எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். ததாபி லோகோன பவந்தம் அந்ததி ஜானாதி சந்தம் பிரிதிபத்த காமஹா. அந்தர்யாமியாக விளங்குபவர் அல்லவோ அப்படின்னு சொல்லி பகவானுடைய அருமையான அவருடைய புகழை வந்து சொல்லி செய்கின்றார். இவர் எனக்கு உண்மையான ஆன்மஸ்வரூபத்தை காட்டி தருவீராக அப்படின்னு சொல்லி கேட்க சுகரிங்க சொல்கிறார். சத்தியவிரதன் இப்படி கேட்ட உடனே பகவான் வந்து அழகாக அப்படியே நீரில் மத்ஸ்ய ரூபியாக இருந்து மகாம்போதோ அந்த அத்தனை பெரிய ஜலத்தில் பண்ணிட்டு இருக்கிறச்சு விஹரன் தத்துவம் அப்பிரபீத் அழகான ஆன்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் அப்படியே உருவகப்படுத்தி பார்க்கும்போது அது நல்லா ரொம்ப அழகாக அதை நம்ம கிரகிச்சிக்க முடியும். இதுதான் மத்ஸ்ய புராணம் என்று சொல்கின்றார். புராண சம்ஹிதம் திவ்யா சாங்கிய யோக கிரியாவதி சத்தியவிரதஸ்ய ராஜஸ்யே ஆத்மகுஹ்யமே சேஷதா. இந்த படகுல உட்காந்துண்டு ஜீவ தத்துவத்தை எல்லாம் அவர் ஸ்ரத்தையோடு கேட்டுட்டு வந்தார். பிரளயம் முடிஞ்சுடுத்து, பிரம்மதேவன் தூங்கி எழுந்தாயிற்று. ஹயக்ரீவனை ஹத்வாசுரம் ஹயக்ரீவம் வேதான் பிரத்யாகாரத்தருகி அழகாக அந்த வேதத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார். சத்தியவிரதன் இது ஹயக்ரீவன் அரசனை கொன்று வேதங்களை மீட்டு பிரம்மதேவர் கொடுத்தார். சத்தியவிரதனும் பரோக்ஷ அபரோக்ஷ அதாவது பகவானிடத்தில் ஆன்ம தத்துவத்தை உணர்ந்து கொண்டு 7வது கல்பத்துக்கு கல்பே அஸ்மின் ஆசீத்து வைவஸ்தவோ மனுவோ வைவஸ்த மனுவாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய இந்த சரிதம் இருக்கே. இந்த சரிதத்தை கேட்டதுனால என்ன ஆகும்னா சத்தியவிரதஸ்ய ராஜஸ்யே மாயா மத்ஸ்யஸ்ய சார்ங்கினக சம்வாதம் மகதாக்கியானம் ஸ்ருத்வா முச்சேத கில்பிஷாத். முச்சேதா நம்ம எல்லாத்துலையும் விடுபட்டுருவோம், நம்மளுடைய பாபங்களிலிருந்து விடுபடுவோம். அவதாரோ ஹரேரியோயம் கீர்த்தயேத்மகம் நர சங்கல்பாஸ்தஸ்ய சித்தியந்தி ச யாதி பரமாங்கதி. இந்த மத்ஸ்யாவதாரத்த சரித்திரத்தை கேட்பதனாலும் படிப்பதனாலும் எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுகின்றது, முக்தியும் கிடைக்கும், பரமாம் கதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் உறங்குவதனால அவருடைய படைப்பு திறன் குன்றிட்டு அசுரன் வந்து பாதாள உலகுக்கு அந்த வேதங்களை கவர்ந்து சென்றான். அந்த வேதங்களை மீட்டு பிரம்மதேவரிடம் பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து திரும்ப அளித்தார். சத்தியவிரத மன்னனுக்கும் சப்தரிஷிகளுக்கும் பிரம்ம தத்துவத்தை ஆன்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணினார். அப்படிப்பட்ட பகவானுக்கு தம அகிலமே ஹேதும் ஜிஹ்ம மணீனம் ந தோஸ்மி நமஸ்காரம் செய்கின்றேன் என்று சொல்லி முடித்து 24வது அத்தியாயத்தை முற்று பெறுகின்றது. இதோடு 8வது ஸ்கந்தம் முடிவடைகிறது.
श्री हरे नमः, श्री हरे नमः, श्री हरे नमः। सद्गुरु महाराज की अथ जय। अष्टमस्कन्धे चतुर्विंशोऽध्यायः। राजोवाच भगवन् श्रोतुमिच्छामि हरेरद्भुतकर्मणः अवतारकथामाद्या मायामत्स्य विडम्बनं यथर्थमददाध्रुवं मात्स्यं लोकजुगुप्सितं थमप्रकृतिदुर्मर्षं कर्मग्रस्त इवेश्वरः एतन्नो भगवन् सर्वं यथावद्वक्तुमर्हसि उत्तमश्लोकचरितं सर्वलोकसुखावहं सूत उवाच इत्युक्तो विष्णुरातेन भगवान् बादरायणिः उवाच चरितं विष्णोः मत्स्यरूपेण यत्कृतं श्रीशुकोवाच गोविप्रसुरसाधूनां छन्दसामपि चेश्वरः रक्षामिच्छन् तनूर्धत्ते धर्मस्यार्थस्य चैव हि उच्चावचेषु भूतेषु चरन् वायुरिवेश्वरः न उच्चावचत्वं भजते निर्गुणत्वाधियो गुणैः आसीदधीतकल्पान्ते भ्रामो नैमित्तिकोलयः समुद्रोपप्लुतास्तत्र लोका भूराधयो नृप कालेनागतनिद्रस्य धातुशिशयिषोर्बलीं मुखतो न श्रुतान् वेदान् हयग्रीव अन्धिके हरत ज्ञात्वा तद्धानवेन्द्रस्य हयग्रीवस्य चेष्टितं दधार सपरिरूपं भगवान् हरिरीश्वरः तत्र राजर्षि कश्चित् नाम्ना सत्यव्रतो महान् नारायणपरो तप्य तपस्स शलिलाशिनः योऽसौ अस्मिन् महाकल्पे तनयः स विवस्वतः श्राद्धदेव इति ख्यातो मनुत्वे हरिणार्पितः ये गदाकृतमालायां कुर्वतो जलतर्पणं तस्याञ्जल्युदके काश्चेत् शफर्येकाभ्यपद्यत सत्रव्रतोऽञ्जलिकतां सहतो येन भारत उत्सर्जनतीतो ये सफरीं द्रविटेश्वरः तमाह साधिकरुणं महाकारुणिकं नृपं याधाभ्यो ज्ञातिघादिभ्यो दीनां मां दीनवत्सल कथं विसृजसे राजन् भीतामस्मिन् सरिज्जले तमात्मनोऽनुग्रहार्थं प्रीत्या मत्स्य वपुर्धरम् अजानन् रक्षणार्थाय सफर्य समनोददे तस्याधीनतरं वाक्यम् आश्रुत्य स महीपतिः कलशाप्सु निधायैनां दयालुर्निन्याश्रमं सा तु तत्रैकरात्रेण वर्धमाना कमण्डलौ अलब्ध्वात्मावकाशं वा इदमाह महीपतिं नाहं कमण्डलावस्मिन् कृच्छ्रं वस्तुमिहोत्सवे कल्पयौकस्सु विपुलं यत्राहं निवसे सुखं स येनां तदाधाय न्यधात् औदञ्चनोदके तत्र क्षिप्ता मुहूर्तेन हस्त्रत्रयमवर्धत न मयेतदलं राजन् सुखं वस्तुमुदञ्चनं पृथुदेहि पदं मह्यं यत्त्वाहं शरणं गता तदाधाय सा राज्ञा क्षिप्त्वा राजन् सरोवरे तदा वृत्त्यात्मना सोऽयं महामीनोऽन्ववर्धत नैतन्मे स्वस्तये राजन् उदकं सलिलौकसः निदेहि रक्षायोगेन हृदे मामविधासिनी इत्युक्तः सोऽनयन्मत्स्यं तत्र तत्राभिदासिनी जलाशये समित्तं तं समुद्रे प्राक्षिपज्जशं क्षिप्यमानस्तमाहेदम् इह मां मकरादयः अधन्त्यति भलावीर मां नेहोत्सृष्टुमर्हसि एवं विमोहितस्तेन वदथा वल्गुभारती तमाह को भवानस्मान् मत्स्यरूपेण मोहयन् नैवं वीर्यो जलचरो दृष्ट्वोऽस्माभिश्रुतोऽपि च यो भवान् योजनशतम् अह्नाभिव्यानशेसरः नूनं त्वं भगवान् साक्षात् हरिर्नारायणो व्ययः अनुग्रहाय भूतानां दत्से रूपं जलौकसां नमस्ते पुरुषश्रेष्ठ स्थित्युत्पत्त्यप्ययेश्वर भक्तानां न प्रपन्नानां मुख्यो ह्यात्मा गतिर्विभो सर्वे लीलावतारास्ते भूतानां भूतिहेतवः ज्ञातुमिच्छाम्यदो रूपं यथर्थं भवता धृतं न तेरविन्दाक्षपदोपसर्पणं वृषा भवेत् सर्वसुहृत्प्रियात्मनः यदेतरेषां पृथगात्मनां सताम् अद्रीदृशो यद्
वभुरद्भुतं हिनः। श्रीशुकोवाच इति ब्रुवाणं नृपतिं जगत्पतिः सत्यव्रतं मत्स्य वपुर्यगक्षये विहुविहर्तु कामप्रलयार्णवे ब्रवीत् चिकीर्षुरेकान्तजनप्रियप्रियं। श्रीभगवानुवाच सप्तमेद्यतनार्धूर्ध्वम् अहन्येतदरिन्दमं निमङ्क्ष्यति अप्ययाम्भूतौ त्रैलोक्यं भूर्भुवादिकं त्रिलोक्यां लीयमानायां संवर्ताम्बसि वै तथा उपस्थ्यास्यति नौका चेद् विशाला त्वमयेरिता त्वं तावदोषधीः सर्वा बीजानि चावचानि च सप्तर्षिभिः परिवृत सर्वसत्त्वोपबृंहितः आरुह्य बृहतीं नावं विचरिष्यस्य विक्लमः एकार्णवे निरालोके ऋषीणामेव वर्चसा दोदूयमानां तां नावं समीरेण बलीयसाम् उपस्थितस्य मे शृङ्गे निबध्नीः महाहिना अहं त्वां ऋषिभिः साकं सह नावं मुधन्वती विकर्षन् विचरिष्यामि यावद्भ्रामि निशा प्रभो मदीयं महिमानं च परं ब्रह्मेति शब्दितं वेत्स्यसि अनुगृहीतं मे सम्प्रश्नैर्विवृतं हृदि इत्थमादिश्य राजानां हरिरन्दरधीयत सोऽन्ववैक्षत तं कालं यं ऋषिकेशादिशन् आस्तीर्य दर्भान् प्राकुलान् राजर्षि प्रागुदङ्मुखः निशसाद हरे पादौ चिन्तयन् मत्स्यरूपिणः ततः समुद्र उद्वेलः सर्वथा प्लावयन् महीं वर्धमानो महामेकैः वर्षद्भिः समदृश्यत ध्यायन् भगवदादेशं ददृशेनावमागतां तामारुरोह विप्रेन्द्रैः आधाय औषधिवीरुतः तमूचुर्मुनय प्रीता राजन् ध्यायस्व केशवं स वै न सङ्गढादस्मादविताशं विधास्यति सोऽनुध्यादत्ततो राज्ञा प्रादुरासीन् महार्णवे एकशृङ्गधरो मत्स्यो हैमोनियुतयोजनः निबध्य नावं तच्छृङ्गे यथोक्तो हरिणा पुरा वरत्रेणाहिना तुष्टः तुष्टाव मधुसूदनं। जय बोलो मत्स्यावतार की जय। राजोवाच अन्यादविद्योपहतात्मसंविद तन्मूल संसार परिश्रमातुराः यदृच्छयेहोपसृतायमाप्नुयुः विमुक्तिदो न परमो गुरुर्भवान् जनो बुधोऽयं निजकर्म बन्धनः सुखे चया कर्म समीहते सुखं यत्सेवया तां विदुनोत्य सन्मतिं ग्रन्थिं सभिन्द्याद्हृदयं स नो गुरुः यत्सेवयाग्नेरिव रुद्ररोदनं पुमान् विजह्यान् मलमात्मनस्तमः भजेत वर्णं निजमेष सोऽव्ययो भूयात् स ईश परमो गुरोर्गुरुः न यत्प्रसादायुधभागलेशम् अन्ये च देवा गुरवो जना स्वयं कर्तुं समेधा प्रभवन्ति पुंसः तमेश्वरं त्वां शरणं प्रपद्ये अजक्षुरन्दस्य यथाग्रणीकृतः तदा जनस्य विदुषो बुधो गुरुः त्वमर्कदृक् सर्वदृशां समीक्षणं वृतो गुरुर्न स्वगतिं बुभुत्सतां जनो जनस्यादिशते सतीं मतिं यया प्रपद्येत दुरत्ययं तमः त्वं तु अव्ययं ज्ञानम् अमोघम् अंजसा प्रपद्यते येन जनो निजं पदम् त्वं सर्वलोकस्य सुहृत्प्रियेश्वरो हि आत्मा गुरुज्ञानमभीष्टसिद्धिः तथापि लोको न भवन्दमन्ददीः जानाति सन्दं हृदि बन्धकामः तं त्वामहं देववरं वरेण्यं प्रपद्य ईशं प्रतिबोधनाय चिन्त्यर्थदीपैर्भगवन् वचोभिः ग्रन्थीन् हृदयान् विवृणुस्व मोकः। श्रीशुकोवाच इत्युक्तवन्तं नृपति भगवानादिपुरुषः मत्स्यरूपी महाभूतौ विहरंस्तत्त्वमब्रवी पुराणसंहितां दिव्यां साङ्ख्ययोगक्रियावतीं सत्यव्रतस्य राजर्षेरात्मगुह्यमशेषतः अश्रौषीदृशिभिः सागम् आत्मतत्त्वमसंशयं नाभ्यासीनो भगवता प्रोक्तं ब्रह्म सनातनम् अथीतप्रलयापाय उत्थिताय स वेदसे हत्वा सुरं हयग्रीवं वेदान् प्रत्याहरद्धरिः स तु सत्यव्रतो राजा ज्ञानविज्ञानसंयुतः विष्णोः प्रसादात् कल्पेऽस्मिन् आसीद्वैवस्वतो मनुः सत्यव्रतस्य राजर्षेर्मायामत्सत्स्य शाङ्गिनः संवादं महदाख्यानं श्रुत्वा मुच्ये
चेद किल्बिषात् अवतारो हरेर्योऽयं कीर्तयेदन्वहं नरः सङ्कल्पास्तस्य सिद्ध्यन्ति स याधि परमां गतिम् प्रलयपयसि धातुः सुप्तशक्तेर्मुखेभ्यः श्रुतिगणमपनीतं प्रत्युपादत्तः त्वा दिदिजमकथयद्यो ब्रह्मसत्यव्रतानां तमहमखिल हेतुं जिह्महीनं जिह्ममीनं तमो ततोऽस्मि श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय।